Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க தான் உங்க ரேகா சங்கர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசா யாராச்சும் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற ஒவ்வொரு வீடியோமே நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் வெளியில கிளம்பியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எங்க ஊர் பொண்ணுக்கு வந்து கல்யாணம். ஸோ அந்த கல்யாணத்துக்கு தான் நான் வந்து இன்னைக்கு கிளம்பியிருக்கேன். இந்த டே எப்படியெல்லாம் போகுது அப்படின்றது உங்களோட வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வேன் வந்துருச்சா பாரு அங்கிதா. நான் இன்னும் சாப்பிடலையே. கிளம்பிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸை அனுப்பிச்சிருக்காங்க, கல்யாணத்து பஸ்ஸை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பஸ்ஸுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். முகூர்த்தம் வந்து 9 10:30 இந்த முகூர்த்தம் தான். அதுக்காக சைலண்ட் நைட் பாஷ் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணிக்கிறாங்களா? இது வந்து அம்மா வீட்டிலே வந்து கட்டி கொடுத்த பூ செடியில். அவ்வளோதான், சிம்பிள். பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு, தயிர். கிளம்புறேன் சாப்பிட்டு. கிட்ட எடுத்துட்டு வரப்பே பசங்க வந்து பிடிச்சிக்கோ. பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நானுமே வந்து ரெடியாகி தக்காளி சாப்பாடு, தயிர் கொஞ்சமாக இப்போ லைட்டாக சாப்பிட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, அங்கே போய் கல்யாணத்து வீட்டில் போய் ஒரு பொடி பிடிக்கலான்னு சொல்லிட்டு. சரிங்களா? பேசுங்க சார், பேசுங்க. சைடின் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எல்லாமே வந்துட்டாங்க. ஊர்லேருந்தே ஒரு தனி பஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பஸ்ஸுக்கு தான் நாங்கள் வந்து கிளம்பியிருக்கோம். எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்கள் மட்டும் தான் வராமல் லேட் ஆகிடுச்சு. அதுக்காக வெயிட்டிங். ஸோ எல்லாருக்குமே வந்து இடம் கிடைச்சது உக்காடுறதுக்கு. நாங்கள் மட்டும் வந்து ஸ்டாண்டிங்கில் தான் போனோம். ஸோ எங்கள் ஊர் வந்து 1 hour ஆகும். சிட்டிக்கு தான் நாங்கள் வந்து போகிறோம். சிட்டியில் தான் வச்சுருக்காங்க. முருகர் கோயிலில் வந்து கல்யாணம் வச்சுருந்தாங்க. அங்கே தான் கிளம்பியிருக்கோம். புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து முகூர்த்தத்துக்கு கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை, நான் வீட்டில் வந்து சாப்பிட்டேன். எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்லேயுமே ரிசப்ஷன் இருக்கும், காலையிலேயும் வந்து ரிசப்ஷன் இருக்கும். வந்து பெங்களூர் சைடு, தமிழ்நாடு சைடெல்லாம் அப்படி பார்த்திங்கன்னா நைட்டு மட்டும் ரிசப்ஷன் இருக்கும். காலைல வந்து முகூர்த்தம் 10 மணிக்குள்ளவே முடிஞ்சிடும். அது டிஃபனோடு முடிச்சுடுவாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. பகலே வந்து ரிசப்ஷன் இருக்கும். சாப்பாடு விவசாயம் எல்லாமே, டிஃபன் இருந்தாலுமே 11 மணிக்கு எல்லாமே வந்து மதியம் சாப்பாடு விவசாயம் எல்லாமே இருக்கும். அங்கத்து சைடே வேறு மாதிரி, இங்கத்து சைடே வேறு மாதிரி தான்.
என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கி ரொட்டி தாங்க, அரிசிமா ரொட்டி தான். இப்போ வந்து முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நாங்கள் சாப்பாட்டுக்கு வெயிட்டிங். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பந்தி உள்ள போயிருக்காங்க, இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருந்தோம். யாரெல்லாம் இந்தமாரி பண்ணியிருக்கீங்க? சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பின்னாடி போய் நிற்பாங்க. ஏன்னா வந்து ரஷ்ஷு அதிகமாக கூட்டம் இருக்கும் அப்படின்றதுனால. இப்போ நம்ம அப்படியே வெளியே நின்றுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து கடைசி பந்தியில் தான் இப்போ சாப்பிட முடியும். சரி, இப்போ நாம் இல்லாச்சும் வேறு யாச்சும் நிற்க தான் போகிறாங்க, நம்ம லேட்டாக சாப்பிட்டா நமக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனாலுமே பின்னாடி இப்போ நின்று இடம் பிடிச்சி எங்களை மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. என்னடா அது வாயால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு வந்து இந்தமாரி வாயால் தான் கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சமையல் செய்கிற இடத்துல வச்சுருப்பாங்க போல இருக்குது. அது அந்த ஈட்டுக்கு வந்து எல்லாம் அப்படி ஆயிருக்கு, அவ்வளோதான். கொஞ்சம் பேருக்கு தான் அந்த மாதிரி கிடச்சிருக்கு, மிச்ச பேர் எல்லாருக்குமே நல்லா இருக்குது. ஸோ எனக்கும் இந்த இலை வந்துடுச்சு. வந்து எல்லாமே வந்துட்டுருங்க. பொரியல் வந்து மூணு விதமான பொரியல், ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வந்து பாயாசம், பூந்தி, காரா, இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இது வந்து கண்டிப்பாக யூடியூப் விளாக் எடுக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் வந்து வெளியில் போய் வீடியோ எடுக்கும் போது யாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி சில இடத்துல வந்து வீடியோவே எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து செல்ஃபி எடுக்கிற வேறு மாதிரி ஒரு இப்படி சிங்கலாக வச்சு எடுப்போம். ஆனால் விளாகுக்கு வந்து இப்படி வச்சு எடுப்போம். அப்போ ஏன் எதுக்கு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கண்டிப்பாக விளாக் எடுக்கிறவங்களுக்கு இந்த அனுபவம் ஆயிருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். சில இடத்துல வந்து வீடியோ எடுக்கலாம்னு நினைப்பேன், ஆனால் அந்த இடத்துல வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே என்னையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த இடத்துல அந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியாது. தெரியாமல் தான் அந்த வீடியோ எடுப்பேன். இது கூட நிறைய இடத்துல வந்து நான் வீடியோ வந்து எடுக்க. சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு நாங்களும் வந்து ரிசப்ஷனில் வந்து மொய் கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பஸ்ஸுக்கு தான் போனோம். ரிட்டன் வரும்போது வந்து கல்யாண பஸ்ஸே வந்து இருந்தது. இப்போ ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போகும்போது வந்து ப்ரைவேட் பஸ்ஸுக்கு தான் வந்து. ஸோ இந்த டே வந்து சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.